வந்தோடனே ஊனா நல்லாவா பாரு. நீ சொல்லுப்பா. எனக்கு அதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு நான் ரொம்ப நல்ல பிள்ளை தெரியுமா. உனக்கு அதை பத்தி தெரிஞ்சிருக்கு? தெரியாது. எனக்கு அசிங்கமே எனக்கு பேச வராது தெரியுமா. ஆமா என்னப்பா தங்கச்சின்னு கூட பார்க்க மாட்டேங்கிறாருப்பா. நான் தங்கச்சி இல்லையா? யாருக்கு தங்கச்சி? உங்களுக்கு தான் தங்கச்சி. ஓத்தாவுக்கு நான் பிறந்தனா எங்க அப்பனுக்கு நீ பிறந்த என்னடி தங்கச்சி? வேற ஆள்கிட்ட வச்சுக்க. இந்த புதுசா பழைய அம்மாரு ஆல்ரவுண்டு அவங்ககிட்ட வச்சுக்கிறேன்னு உன் டுபாக்கூர் வேலையெல்லாம் உன் தார்பாய கிழிச்சு புடுங்க. சொல்றதுக்கெல்லாம் உட்காந்து கையை தட்டி சிச்சுக்குங்க ஈன்னு. அப்படி சொல்லாத. இந்த மாதிரி ரசிகர்கள் இருக்கந்தோட்டிக்கு இன்னும் 40 வருஷம் ஓட்டையும் சரவணே மச்சான். அப்படி சொல்றேன் என் தங்கம். நல்லா இருக்கீங்களா? இந்த வார்த்தை இவ்வளவு பேச்சு பேசுறான் அவன். இப்ப என்ன பண்ணீங்க அப்படின்னா என்னது அங்க பாருங்க அவர் என்ன பண்றானே. பெட்டிக்காரப்பா வணக்கம்ப்பா. நல்லா இருக்கீங்களா? என்ன இப்படி அவர் உடம்பு இழைச்சு போறாரு? என்ன இப்படி ஒரு உடம்பு இழைச்சு போறாரு? என்ன காரணம்? ஒண்ணு நினைச்சிட்டேன். இம்மிட்ட போறீங்கறியா? எந்த தோர் இருந்தாலும் எனக்கு சௌரியமா தான் இருக்கு. என்ன கற்பழிக்கு வந்தது மாதிரி கத்துற இப்படி? பப்புனியார் தெரியாம கையை பிடிச்சுக்கிட்டு திரியிறது. ஒழுக்கமா இருந்துக்கும் வெதர் வந்து போகும். யார போட்டு? அண்ணே நீ வேற சும்மா இருன்னு. அண்ணேன்னு சொல்லாதடி. என்ன அப்ப டிடிங்கிறீங்க? என்ன அண்ணேன்னு சொன்னா டிடி தான் சொல்லுவேன். ஓ இது இந்த முறை வேற அப்படியே. மச்சான் விருங்க மச்சான். அப்பா எனக்கு ஒரு டவுட். என்னப்பா? பொம்பளை பிள்ளை பேர் சொல்லும்போது பாட்டு பாடுனீங்களே, என்ன பாட்டு பாடுனீங்க? தமிழ் பாட்டு. ஆமா. என்ன பாட்டு? தமிழ் பாட்டு. ஏய் யோகா வா சொல்றேன். ஊரடங்கு நேர உன்னைய போட்டு சும்மா இருக்கவா? ஐயா நீங்களே இப்படி குண்டிக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்திருக்கீங்க. சொல்லுங்க என்ன பாட்டு பாடுனீங்க? ஊரடங்கு நேர இந்த பாட்டுல என்ன கோளாறுங்கற? இது என்ன பிராண்டட் சரக்குன்னு தெரியல. நல்லா தானே சாப்பிடலாம் கூட்டிவானே. ஏன் இந்த குஜராத் நான் வரேனுமா? டான்ஸ் பப்புனுக்கு போட்டுருக்கா உங்களுக்கு போட்டுருக்கா? நீங்க எனக்கு அப்பா முறை இல்லையா? நீங்க நோக்கமா திரிறீங்க போல. என்னப்பா திடீர்னு கண்ணாடி போட்டீங்க? கண்ணு பிரபலம். ஐயோ இங்க எப்படி சொல்றீங்க? அப்ப நான்லாம் என்ன? அவர் வந்து உங்க அம்மா செட் அதனால தான் கண்ணாடி போடுறேன். ஆறு மிருதங்கார அண்ணே இருக்கீங்களா? மாமா வணக்கம் மாமா. போமா. மைக் இருக்கார அண்ணே நல்லா இருக்கீங்களா? என்ன மண்டை இது? சாப்பிட்டீங்களா? போ சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் என்கிட்ட வந்தனா. வெளுத்து உழப்பு சிரிச்ச உழப்பா போயிராமா. இங்க யாரு இந்த கொடுமையை அவங்கிட்ட? கொஞ்சம் கடிமா. எனக்கு அந்த பழக்கம்லாம் எனக்கு கிடையாதுன்னு எனக்கு. அதனால இப்ப உங்களுக்கு என்ன இப்படி எல்லாரும் இப்படி படுத்தா டான்ஸ் அப்படி யாரு பாக்குறது? இந்த தூங்குற வச்சத்தை எழுப்பிடுங்க நல்லா இருப்பீங்க. ஆமாண்ணே தூங்காதீங்க எந்திரிங்கண்ணே. சும்மாவே 100 கிராமோ 200 கிராமோ தெரியாதுண்ணே. ஏனே நீ சத்த சும்மா இருப்பா போத. ஆமா இருக்கிற நான் இருக்கிற வயித்தறிச்சல்ல ஏற எத்தனை எழுப்பிடுங்க தூங்குறோம் நல்லா இருப்பீங்க. பகுதி எரியுதுன்னா அதுக்கு நம்ம ஒரு பிதுக்கு மருந்து இருக்கு வேணுமா? வேண்டாம் வேண்டாம். நீங்க நல்லா இருக்கீங்களா? என்ன மண்டையில அடிக்கிறீங்க? நீங்க இப்படி அடிக்கடிக்க எனக்கு ஒரு மாதிரி அப்படியே கிளம்புது. நீ அது பாட்டுன்னு உங்களுக்கு வணக்கங்க. நீங்க நம்மள அந்தாமா போட்டமா போயிட்டே இருக்கலாம். நீ வாட்டுக்கு போனீங்கன்னா காலையில கோத்தா புருஷன் காசு சும்மா வருமா? அதானே கோத்தா புருஷன் காசு. உண்மையா பொய்யானே? என்ன கை என்ன கையங்க நீ தட்டறதே ஒரு மாதிரி இருக்கு. அண்ணே இப்படி தான் தட்டுவேன். அதனால பிடிங்க போவோமா? 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 எதுக்கு அதுக்கு தானா? கண்ணிமைக்கோ நேரத்துல
ஐயோ அமுக்கி விடுறேன். இப்படி சொன்னா எனக்கு வராது. ஏன் மச்சான்? சொல்லு மச்சான். வரும்போது நல்லாத்தே இருந்துச்சு, இப்ப மேலி குண்டி முண்டையா போச்சே. என்னம்மா மூத்திரம் வந்துருச்சா? அப்படியே தகத்தி மேடை பொழந்துருவேன். தங்கச்சி இல்லையா? அப்படி விழுகான மேடையில அடி பின்னால ஒரு ஆள் நோண்டிக்கிட்டே இருக்காருனே. யாரு தெரியல. நோண்டிக்கிட்டே இருக்காரா? உங்களையா? சொந்த ஊர். சொந்த ஊர். தஞ்சாவூர். ஏப்பா இங்க நான் பக்கத்துல உட்கார்ந்து பேசுவோமா? சொந்த ஊர் எது? மயிர புடுங்க ஊர். யாருக்குனே? வணக்கம். நாடகத்தை எடுத்தா எப்படி தான் பாக்குறது?
எனக்கு இந்த ரவுண்டே எனக்கு பிடிக்கல. எனக்கு எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. பிடிக்கல போங்க. யாரு பிடிக்க சொன்னது? ஊத்தி விட்டா கப்புனு குடிச்சுக்கிறேன். அதனால பிடிங்க. ஆத்து ரெண்டு பாட்டை மாத்தி போடுமா? அண்ணே நீ தங்கச்சி ரொம்ப ஆசைப்படுறேன்னு. யாரு? நான் யாரு வந்தாலும் இந்த கிளி தான் கிளிப்பேன். வெச்சுக்க ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள. என்ன சொன்னீங்க? என்ன அது? பெருமை சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? என்ன சொல்லணும்? நீங்க என்ன சொன்னீங்க எங்க அப்பாட்ட? என்னமா சொல்லணும்? சொல்லுங்க. ஏன் நீ சொன்னாரா? நான் என்னன்னு எனக்கு கேக்கலையே. என்னவா? வாங்க வாங்க வாங்க. அபிநய சுந்தரி இந்த சிங்குஜா. சிங்குஜா. பச்சை கலர் சிங்குஜா, ஜெயபுல சிவப்பு கலர் சிங்குஜா. சிங்குஜா. ஆடல் அழகி அபிநய சுந்தரி இந்த சிங்குஜா. சிங்குஜா. சிரிப்பழகி நடிகை ஸ்ரீதேவி சகோதரி இந்த ஜா. சிங்குஜா. அவரே நான்மாட கூடல் நகர் கண்ட நாட்டிய தாரை செல்வி தஞ்சை மண் ஈன்ற தாரை இந்த செல்வியை சிந்துஜா. சிந்துஜா அவர்களுக்கு திரு வெங்கடேஷ் அவர்கள் எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ரூபாய் 100 அன்பளிப்பாக வழங்குகின்றார்கள். ஐயா ஒரு நோட்டு கிழிஞ்சிருக்குப்பா. ஒரு நோட்டு கிழிஞ்சிருக்கு, மாத்த மாட்டாங்க. சும்மா உனக்கு கிழிஞ்சியா இருக்கு. சரி பரவாயில்ல வச்சுக்கிறேன். நீங்க கிழிஞ்ச நோட்டு கொடுத்தாலும் சரி, கல்ல விட்டு அடிச்சாலும் சரி, என்னை பாராட்டி அன்பளிப்பு கொடுத்த ஊர் பொதுமக்களுக்கும் விழா கம்பெனி கண்ட்ரி. ஆமா, இந்த பச்சை கலர் சிங்கிச்சா மஞ்சள் கலர் சிங்க சொன்னது யாரு அது? எவ்வளவு அழகான பேரு. நீ வந்தன புஷ்கம் படுத்துச்சு. ஒத்தடிக்க தாங்கலையே. ஏன் மாப்பிள வந்தன புள்ள பொசுக்குன்னு படுத்துருச்சு. அது அப்படி எப்பவுமே அப்படித்தான். ஆளை பார்த்தானே படுத்துறேன். ஏப்பா சரவணா சொல்லுங்க சார். கேட்டா
நான் என்னத்த வருத்தப்பட போறேன்? அந்த பிள்ளைக்கு அவ்வளவு வெறி அவசரம். உடனே டவுசர் கழட்ட சொல்லுது பாருங்க. குடுப்பாப்பு இல்லையா அந்த அம்மா இருக்கிற லட்சக்கணக்கில் செலவு பண்ணி நிகழ்ச்சி நடத்துறாங்க. ஆமா ஒரு நாடகம் போட்டிருக்காங்க. எப்பேற்பட்ட கலை நிகழ்ச்சி, எப்பேற்பட்ட இசைக்கலைஞர்கள் வந்திருக்கீங்க. ஏப்பா ஒரு லைட்டு போடக்கூடாதா? ஏன் உன் கண்ணாடி கழட்டி பாரு. ஓ கண்ணாடி ஓட்டிருக்கேனா? அப்பவே அண்ணன் ஒரு 200 அன்பளிப்பு கொடுத்தார். பேர் சொல்லவில்லை. பேர் சொல்லாத அன்பு அண்ணா அவர்கள் அன்பளிப்பு வழங்கியுள்ளார்கள். அன்பு நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றி. என்னண்ணே சோழி முடிஞ்சு நாடகம்? பேசாம உட்காந்தேன்னா நான் பாட்டுக்கு நடிச்சிட்டு போயிடுவேன். இல்லைன்னா ஓபிதே முன்னாடி உட்காந்துக்கிட்டு ஏய் ஓய்னு மொத்த காசி உன் தலையில கட்ட விட்டுருவேன். பேசாம உட்காந்துரு. ஆமா எங்க அண்ணன் மதுரை வந்த உடனே மரியாதையா சொன்னாங்க. ஹலோ எவ்வளவு பணம் போட்டு செலவழிச்சு நாடகம் நடத்திட்டு இருக்கான். 150 ரூபா கோட்டரை பிடிச்சி விட்டு நாடகத்தை கெடுத்து போடாதீங்கன்னு அண்ணன் அப்பவே சொன்னாரு. மாப்பிள்ள இதுக்கு ஒரு வைத்தியம் உண்டு. என்ன? அது கிராமத்தார்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இருக்கு மாப்பிள்ள, ஒண்ணு கிடையாது. இப்ப இந்த விழாவுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருப்பாங்க? எப்படி ஒரு 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த 10 லட்சத்தை ஒண்ணுமில்லாம ஆக்குறதே இந்த 150 ரூபாய் சரக்கு தான். நாடகம் பார்க்கறதுக்குன்னு ஒரு குரூப் வரும். இந்த மாதிரி நாடகத்தை கெடுக்கிறதுக்குன்னு ஒரு குரூப் வரும். தண்ணியை போட்டு முன்னாடி உட்காந்துக்கிட்டு நம்மளையும் தொழில் பண்ண விடாம அது அவர் பண்ணாலும் பரவாயில்ல, பக்கத்துல உட்காந்துருக்காள் இம்சை தாங்க முடியாது. ஏன்டாஜே தண்ணியை போட்டுக்கிட்டு இம்சை பண்ணிக்கிட்டு இருக்க, பேசாம படுறா அப்படின்னு சொல்லி பக்கத்துல உட்காந்துருக்காள் மிரட்டுவாரு. ஆனா நம்மளால கேட்க மாட்டார். சாப்பிட்ட சரக்குக்கு வேலையை காட்டணுமா இல்லையா அப்படின்னு இந்த பக்கத்துல உட்காந்துருக்காள் பொறுமை தாங்க முடியாம அவர் அலேக்கா கொண்டு போய் கிணத்தக்கடியில உட்கார வச்சு தண்ணியை பொதுன்னு ஊத்துவாங்க. அப்புறம் இந்த எலுமிச்சை பழத்தை புடிஞ்சு வாயில ஊத்துவாங்க. அப்படி எல்லாம் செஞ்சா போதை இறங்காது. போதை இறங்கணுமா? ஒரே ட்ரீட்மெண்ட் தான். செவ்வுல காட்டு ஒண்ணு கொடுங்க. அண்ணன் நான் இல்லைன்னு அவன் தான் செல்ல சொன்னியா. வார்த்தை தெளிவா வந்துருச்சுன்னா போதை இறங்கிருச்சுன்னு அர்த்தம். உனக்கு தான் இந்த ட்ரீட்மெண்ட் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பேசாம உட்காரு. ஐ எம் சாரி மேடம். சாரி பங்காளி. என்னன்னு கேளுங்க பங்காளி. என் சிங்க வந்துருச்சு. இது அப்படித்தான் எல்லாம் அப்படிதான் தெரியுதுங்க. என்ன பண்ண சொல்ற ஒண்ணு இது எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்ல. எங்க அண்ணன் மதுகுப்பட்டி வெங்கடேஷன் உனக்கு கவிதை ஒண்ணு எழுதியிருக்காராம்ல. நல்ல பாட்டுல இந்த பாட்டு பொற்காலம் படத்துல இருந்து அம்மா மீனம்மா பாடுவாங்க. சிங்குச்சா சிங்குச்சா சிகப்பு கலரு சிங்குச்சா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு போடுவாங்க. அண்ணன் யோசனை பண்ணி எழுதியிருக்காரு. பச்சை கலரு சிங்கு. அது சிங்குச்சா இல்லையா, சிந்துச்சாவா. சிஞ்சுதா சிந்துச்சா டவுசருக்குள்ள தொங்குச்சா வேட்டிக்குள்ள தொங்குச்சான்னு பேரை வச்சிருக்காங்க பாரு. சிந்துச்சா தொங்குச்சான்ட்டு வந்தது வராம மரியாதை இல்லாம பேசி இருக்கீங்க. ஒரு பொம்பளை பிள்ளை இடிச்சது இல்லாம பேச்சா பேசுறீங்க. ஒழுக்காம மன்னிப்பு கேட்டு இடத்த காலி பண்ணிரு சொல்லி. நான் எப்பொழுதுமே தப்பு பண்ணா ஒத்துக்குவேன். ஒத்துக்கிட்டா சரி. என்னுடைய பழக்கமே அதுதான். மேடைக்கு மட்டும் இல்ல, என் இயல்பு வாழ்க்கையிலே அப்படித்தான். தப்பு பண்ணா நான் ஒத்துக்குவேன். இங்க பாரு, என்ன ஒழுங்கா உன் புருஷனை பேசாம உட்கார சொல்லு. பத்தியா சும்மா இருக்கிறியா மைக் எடுத்துட்டு படிக்கவா? பத்தியா உன் புருஷன் எவ்வளவு வேதனைப்படுறாருன்னு எல்லாம் உன்னை நினைச்சுட்டேன். அதனால ஒரு பொம்பளை பிள்ளை இடிச்சது தப்புதான். வேற ஆள சொன்னா கூட இந்த சிவப்பு லைட் தம்பி அடிக்காதீங்க. தப்பு, அடிக்க கூடாது. அது பட்டுச்சுன்னா கண்ணு எவ்வளவு பாதிப்புன்னு தெரியுமா? எங்க நீயா உன் கண்ணுல அடிச்சு பாரு. 2 நிமிஷம் கண்ணு தெரியாம தெரியுமா முண்டை அமத்து. அடிக்காதீங்க. இப்போ ஏற்கனவே அம்புட்டு அரைப்பார்வையாத்தான் இருக்கு. இதுல வேற உள்ள பார்வையை கொடுத்து கூடாதீங்க. அரைப்பார்வையா சுத்தமா தெரியும். ஒரு பொம்பளை பிள்ளை இடிச்சது தப்புதானே? ஐ அம் சாரி, என்னை மன்னிச்சிருங்க. அங்க தாய்மார்களை பார்த்து மன்னிப்பு கேட்டு கிளம்புங்க. அண்ணா தயவு செய்து இந்த விழா குழுவினர்கள் யாரா வாங்க சொல்லுங்கப்பா. வாங்கினேன் யாரோ ஒரு வாங்கினேன். முன்னாடி உங்கத்துக்கு நொய்யின்னா தொழில் பண்றதுக்கு மூடு வராதுன்னு ஒரு பக்கம் பயமா இருக்கு. பெட்ரோல் இனிமே ஊத்துவாங்களா ஊத்த மாட்டாங்களான்னு ஒரு பக்கம் பயமா இருக்கு. இனி நம்ம நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க, 1 வாரம் மறுபடியும் லாக்டவுன் போற மாதிரி சூழ்நிலைகள் வரும்னு சொல்லியிருக்காங்க. இதுல அமெரிக்கக்காரன் சொல்லியிருக்கா, போர் பண்ணாம இருந்துட்டா பிரச்சனை இல்ல, மறுபடியும் ஈரான் நம்ம கிட்ட போர் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா உலகத்துல இருக்கக்கூடிய கரண்ட பூரா நான் க்ளோஸ் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்கேன். கொஞ்சம் நினைச்சு வரங்க, கரண்ட் இல்லைன்னா எப்படி இருக்க வாழ முடியுமா? அப்ப நீ எவ்வளவு தைரியம், எவ வீட்டுல எவ இளவு இருந்தா என்ன, நான் சரக்கு போட்டு நாடகத்தை கெடுப்பேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதவே அடிவயத்துல நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இப்போ
தண்ணி போறது பிரச்சனை இல்லை, தண்ணி போட்டோமா பேசாம படுத்துறணும், அதான் நம்ம பழக்கம். அதை விட்டுப்புட்டு தண்ணியை போட்டுக்கிட்டு இம்சை பண்றது, அதுக்கு மேல உன்னால இருக்க முடியலையா, சிந்துஜாவை கூட்டிட்டு போய் வாயில ஒரு முத்தம் கொடு, சரியா போயிடும். அவர் முத்தம் கொடுக்க உனக்கு அப்புறம் என்னம்மா அவர்லாம் முத்தம் கொடுத்தா நல்லா செத்தே போயிருவேன். அக்கா அப்படியாவது ஒரு நல்ல காலம் பிறக்கட்டும். வேணாம். எப்பா பொம்பளை பிள்ளைகிட்ட மன்னிப்பு கேட்டுன்னு அதோட நிப்பாட்டிக்கிறேன். தேவையில்லாம பிரச்சனை என்கிட்ட வம்பு. தேவையில்லாம நீங்க பேசுறீங்க, நான் பேசுறேனா? உன்கிட்ட எதுக்கு நான் மன்னிப்பு கேட்கணும்? எதுக்கு மன்னிப்பு கேக்குறான்? இருமா, இந்த ஊருக்கு நம்மளை கூட்டிட்டு வந்தது யாரு? ஊருக்காரங்க தானே. இந்த ஊருக்காரவங்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கிட்டேன். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. மாப்பிள்ளை ஊருக்காரவங்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கேளுங்க. அன்பு கிராமத்தார்கள், அன்பு தாய்மார்கள் எல்லாரும் உட்கார்ந்துருக்கீங்க, பார்த்து கேளுங்க. யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க புள்ள மாதிரி என்னை நினைச்சுக்கோங்க. நானும் சிந்துஜாவும் தப்பு பண்ணிட்டேன். அந்த ஒரு நிமிஷம் நான் பப்புனா இருந்திருக்க கூடாதா? நீ எப்பவுமே பப்புண்டாண்ட மாப்பிள்ள. அப்படி சொல்லாதீங்க. இருமா, மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏதோ நானும் சிந்துஜாவும் தப்பு பண்ணிட்டோம். ஒரு தடவை தான். அப்படி சொல்லாதீங்க, தப்பா நினைப்பாங்க. ஏய், தப்பு பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்கணுமா இல்லையா? அது எப்படி தெரியுமா கேட்கணும்? என்ன கேட்கணும்? தப்பு பண்ணிட்டோம்னு சொல்ல கூடாது. மைக்கில் சொல்லு, இங்கே சொன்னா. அதனால ஏதோ ஒரு தடவை தான் நானும் சிந்துஜாவும் பண்ணிட்டேன், இனிமே பண்ண மாட்டேன். ஒரு தடவை தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லாதீங்க. அது வேற மாதிரி. வேற மாதிரினா எனக்கு ஒண்ணும் அவங்க புரியல. என்ன தப்பா நினைச்சிருவாங்கப்பா. ஏய், நீ நானும் தப்பு பண்ணிருக்கோம்ல. திரும்ப சொன்னீங்கன்னா மைக் எடுத்து மண்டை இரு, என் புள்ளைட்ட கேக்குற. மாப்பிள்ள நீ சொல்லு மாப்பிள்ள, நானும் இந்த புள்ளை தப்பு பண்ணமா இல்லையா? ஆமா ஆமா. பச்சை புள்ள போய் சொல்லுமா சார்? ஒரு நாள் இந்த சூர்யாவாமா இந்த சிந்துஜாவை போட்டு அதே மாதிரி என் மாப்பிள்ள சரணகுமார் நான் பின்னால பண்ணுவேன். சரி, இங்க பாருமா, இங்க பாருங்க. பண்ணா ஒத்துக்கோ. ஒத்துக்கிட்டீங்களா? நீ ஒத்துக்கிட்டியா? நானா தப்பு பண்ணேன்? ஆடை இரும நிறுத்தது நீங்க. உன்னை ஒண்ணும் சொல்ல மாட்டேன். சரி, அது வெளியில தெரிஞ்சாலும் சரி பண்ணிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. தப்பு பண்ணா ஒத்துக்கோ. தப்பு பண்ணியா இல்லையா? நான் தப்பு பண்ணல, நீங்க ஏன் தப்பு பண்ணீங்க? நான் ஒத்துக்கிட்டேன்னா நான் ஒத்துக்கிட்டேன்னு சொல்லுவேன். இதே மேடையில உன் வாயால நான் ஒத்துக்க வைக்கவா நீ நானும் தப்பு பண்ணோம்னு? அது எப்படி முடியும்? பாரு, இப்ப உன்னை இடிச்சது யாரு? நீங்க. பாத்தியா, 1000 தான் இருந்தாலும் ஒரு பொம்பளை புள்ள உன்னை நான் இடிச்சிருக்க கூடாது. எவ்வளவு பெரிய தப்பு பாத்தியா? தப்பு தானே? தப்பு. ஒத்துக்கிட்டேன்னா ஒத்துக்கிட்டேன். சரி, உன்னை இடிச்சது நான் தான். என்னைய இடிச்சது யாரு? நானு. அப்புறம் என்ன மசிட்டுக்கிட்டு சொல்றேன்? நான் தப்பே பண்ணலன்னு. இடிச்ச இல்லாத தப்பு தானே. ஒரு ஆம்பளை இடிக்கலாம? முதல்ல அறிவு இருக்கா? சோத்த திட்டியா பிய தின்றியா? ஒரு ஆம்பளை புள்ள ரோட்ல நிம்மதியா நடக்க முடியுதா? ஆண்களுடைய கற்புக்கு என்ன ஒரு பாதுகாப்பு? இதெல்லாம் ஒரு பொழப்பு. அங்க இருந்து வந்துட்ட என்னையும் பாருங்க, இதையும் பாருங்க. உன் பேச்ச நிப்பாட்டு போதாமா? என்ன நானு பொறுமையா பேசுறேன், உன் இஷ்டத்துக்கு பேசிருக்கேன். மரியாதையா பேசு. நீ மரியாதையா பேசு. சிந்துஜா, சூர்யா, அப்படின்னு ஒப்பம் அவளை பேரை சொல்ற. அப்ப பேர் சோத்தான முண்டை பேர். புள்ள பெத்தாங்கன்னா புளி முட்டை பெத்து வச்சிருக்காங்க. ஆளும் மொகரைகளும் இந்த மொகரைக்கு என்ன? காலையில பவுடர் அடிச்சுட்டு ஊருக்குள்ள பாரு, போய் பாரு, புள்ள பெத்த குரங்காட்ட மாதிரி. பொம்பளை பிள்ளையா, பொம்பளை பிள்ளை பேசுறது பாரு பேச்சு. இங்க பாருங்க, மரியாதையா பேசுனா நானும் மரியாதையா பேசுவேன். அதை விட்டு எகத்தால மண்ணு நோய் அவளை சுள்ளு மூக்க உடச்சு விட மாத்துக்க. நீங்க அடக்குறக்காம பேசுனா அடக்குறக்காம பேசுவேன். என்கிட்ட நீங்க வேற மாதிரி பேசுங்கன்னா அப்ப நான் என்னதான் செய்வீங்க? நீ என்ன பண்ணுவீங்க? வேறம்னா என்கிட்ட பேசி ஜெயிச்சு விடுவா. அப்ப என்ன பேசுறேன்? அப்படி மட்டும் நீ பேசி ஜெயிச்சு விட்டேன்னு வை, இந்த மேடையில சிந்துஜாவுக்கு நான் அடிமன் எழுதி தரேன். நீ என்கிட்ட பேசி ஜெயிச்சு பாரு. என்னைக்கு ஒரு மேடையில ஒரு டான்சர்ட்ட என் மச்சான் சூர்யா அசிங்கப்பட்டு நிக்கிறாரோ அன்னைக்கு நானுகிட்டு செத்துருவான்டா. என்ன மசத்துக்கு நான் ஜாகிறேன்? அதுக்கு நான் பாலச்சந்திரன் கூட கொடுத்துடுவேன். நான் ஜாகணுமாம்ல. இங்க பாருங்க, கை வேணும்னா பேசி பாரு. வா பேசி. என்ன பேச முடியும்? அப்படி உங்களால என்ன பேச முடியும்? எல்லா விஷயத்திலயும் ஆம்பளை நாங்க தான் சகிச்சு போறோம், பொறுமையா போறோம். எல்லாத்தையும் நாங்க தான் சகிச்சு போறோம், பொறுமையா போறோம். எங்க சகிச்சு போறீங்க? எதையாவது ஒண்ணு சொல்லு. இந்த உலகத்திலேயே ரொம்ப பாவப்பட்ட பிறவிகள் யார் தெரியுமா? யாரு? ஆண்கள். நாங்க தான்மா. எப்படி சொல்றீங்க? ஆம்பளை ஆம்பளைனா அழுகாதீங்க, சட்டையை தூக்காதீங்க, ஒரு மாதிரி தெரியுது. அவரை நெஞ்சில அடிக்காதம்மா. அடிச்சு. ஏன் தெரியுமா ரொம்ப பாவம்னு நான் சொல்றேன்? பெண்களுக்கு கொடுக்கிற சலுகைகள் மாதிரி ஆண்களுக்கு யாராவது சலுகைகள் கொடுக்கறாங்களா? கவர்மெண்ட்ல, அரசாங்கத்துல உங்களுக்கு என்னென்ன சலுகைகள் கொடுக்கறாங்க? பேருந்து ஏறலால் இலவசம். பெண்கள் மாசம் மாசம் 1000 ரூபாய். ரேஷன் கடையில உங்களுக்கு 1000 ரூபாய் பணம். இப்ப கூட உங்களுக்கு அக்கௌண்ட்ல 5000 ரூபாய் பணம் ஏறி இருக்கு. ஆண்களுக்கு ஏதாவது கொடுக்குறாங்களா? பேருந்தில் ஏறினா இலவசம் கொடுக்குறாங்களா? மாசம் நம்மளுக்கு அக்கௌண்ட்ல 1000 ரூபாய் பணம் ஏறுதா?
ஒரு சங்கும் கிடையாது, ஒரு மயிரும் கிடையாது, எதுவுமே இலவசம் கிடையாது. நாங்க என்ன இலவசம் கேட்க போறோம்? எங்களுக்கு பேருந்தில் இலவசம் கொடுங்க நாங்க கேட்க போறோமா? நோ, வேணாம். மாசம் எங்க அக்கௌண்ட்ல 1000 ரூபாய் பணம் ஏத்தி விடுங்க கேட்கறோமா? வேணாம், பணம் வேணாம்யா. ஒரு குவார்டர் வாங்கினா ஒரு கட்டிங் இலவசம் கொடுக்கலாம்ல? கொடுக்கலாம்லையா? ஒரு கட்டிங் வாங்கினா ஒரு சுண்டல் இலவசம் கொடுக்கலாம்ல? ஏன் அரசாங்கம் ஆண்களுக்கு மட்டும் ஏன் இப்படி செய்ய மாட்டேங்கிறாங்க? எதை ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க? அப்பனு சூர்யாவா கொக்கான்னு இருக்கிற எங்க அக்கால இருக்கிற கொக்கா பெரிய மாசம் 1000 ரூபாய் பணம் கொடுத்தாங்களே, இந்த காசு எங்க இருந்து வருது? உங்க ஒப்பை விட்டு காசா உங்க ஆட்டை விட்டு காசா? என்னைக்கு உங்களுக்கு பணம் கொடுக்க ஆரம்பிச்சாங்களோ, பேருந்தில் இலவசம்னு சொன்னாங்களோ, சரக்குல 20 ரூபாய் ஏற்றி விட்டாங்க. அது எங்க தலையில வந்து விழுகுது. நாங்க என்னைக்காவது வருத்தப்பட்டிருப்போமா, வேதனைப்பட்டிருப்போமா? பாட்டில கொடுத்தா 10 ரூபாய்னாங்க, அதுவும் அந்த சரக்கு கடையில தான் கொடுக்கணுமா? அடுத்த கடையில கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறாங்க. அப்படி எல்லாம் ரொம்ப பாவம்பா. தெரிஞ்சுதான் சார் நான் ஒட்டியா வச்சிருக்கேன். பாத்தியெல்லாம் அப்படியே வச்சுக்கப்பா, வச்சுக்க. அதை விட்டு ஆண்கள் பத்தி ஏதாவது குறை பேசணும் வையு, படுக்க வச்சு காலை பரட்டு முடிச்சு விட மாத்துக்க. அப்புறம் என்ன பேசு பேசுடி. அப்பனு சூப்பர்ரா. நான் எதுக்குடா சூப்பனு? நல்லா இருக்கு சார். சூப்பர். ஓ பிரம்மாண்டமா சொல்றீங்க. பேசு. இங்க வாங்க. என்னது? லாஸ்டா பேசி முடிச்சு என்ன சொன்னீங்க? படுக்க போட்டு பரட்டுன்னு கிழிச்சு போட்டு. அத்தியா மாப்பிள்ள ரெடியா இருக்கேன். உங்களுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? நீ அவர் என்ன சொல்றாரு பாருங்க. என்னை பத்தி உனக்கு தெரியாது. என்னை பத்தி முழுசா தெரிஞ்சவன் அவன் ஒருத்தன் மட்டும்தான். நான் ரொம்ப சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருப்பேன். ஆனா கோபம் வந்துச்சு வையே, பாத்துக்க நடக்கிறதே வேற. நான் ரொம்ப மோசமான மாசமாக்கிட்டு போயிட்டே இருப்பேன். அது என்னமோ தெரியல, பொம்பளை பிள்ளைய பார்த்தேன்னு லேசா ஒரு வெக்கம். உங்களுக்கு எல்லாம் உனக்கு என்னப்பா சிந்து சிந்து? ஆமா, உனக்கு என்ன இங்க வேலை? நடத்தலையா? ஓ அப்படியா? ப்ளீஸ் எனக்காக ஒரு தடவை, எனக்கு ஒரு தடவை. அவரை மட்டும் செய்யற. ஆமா, ஏன் அங்க போறியா? தங்கத்துல போயா? அது ஆட்டாடி மூத்திர வாட வரும். ஏய், இங்க உனக்கு என்ன வேலைன்னு கேட்டேன். இந்த ஆடி பாடி. ஓ ஆடி பாடி. என்ன வியாபாரம் பண்றீங்க? மாம்பழம். மாம்பழம் வியாபாரம் ஐயா, பாத்தீங்க? ஊரை ஏமாத்துறாயா? ஏப்பா, இந்த ஊரை ஏமாத்துற காசு உடம்புல ஒட்டுமா? எனக்கு இந்த பொய் சொல்ற பழக்கம், எனக்கு இந்த பொய் சொல்ற பழக்கம் தான் எனக்கு கிடையாது. என்ன பொய் சொல்றியடி? பச்சையா பொய் சொல்றியடி. எத்தனை பூரா பச்சை மண்ணுகடி. அதுகளுக்கு என்ன தெரியும்? அதுகளுக்கு ஏமாற மட்டும்தான் தெரியும், வேற என்ன தெரியும்? இத பாத்துக்கிட்டு மாம்பழங்கிறியே. நாங்க என்னமோ மாம்பழத்தை பார்க்காத மாதிரியே, மாம்பழத்தை நாங்க சாப்பிடாத மாதிரியே என்னமோ சொல்ற. ஏண்டி விளங்காச்சிருக்கு? உண்மையை ஒத்துக்க. நான் நெல்லிக்காய் விற்கிறேன், நான் அரை நெல்லிக்காய் விற்கிறேன் அப்படின்னா நியாயம். சரி பரவாயில்ல. அதெல்லாம் உண்டை விற்கிறேன், அது நியாயம். எங்க அப்புச்சி உட்கார்ந்து இருக்கு, அது பார்க்காத பழமா? அவரு வாயை பொத்துக்கிட்டு சிரிக்குது பாரு. எத்தனை மாம்பழம் பார்த்துருக்கு. அதெல்லாம் என்னமோ சொல்ற மாம்பழம் விக்கிறேன்னு. அதெல்லாம் விக்கிறவங்கிட்ட போய் அப்படி பேசுங்க. மாப்பிள்ள, எனக்கு என்னமோ மாங்காய் பிஞ்சு நினைக்கிறேன்டா. மச்சான், இது என்னங்க மாங்காய் பிஞ்சு? நம்ம எவ்வளவு பெரிய பலாப்பழம் தின்னோம். ஆத்த நீதான்டா தின்ன, நான் தின்ன. படுக்கிறவனே ரொம்ப எழுப்பி மறுபடியும் படுக்க வச்சு வேண்டாம் நீ. அப்ப நீங்க வந்து மாங்காய் வியாபாரம் பண்றீங்க. சூப்பர். இப்ப நீங்க வந்து மாம்பழ வியாபாரம் பாக்குறீங்க. ஆமா, நீங்க மாங்காய் வியாபாரம். ஆமா. நம்ம அந்த வியாபாரம்லாம் கிடையாது. அப்புறம் நம்ம வேலை என்னது? ஐ எம் வந்து மியூசிஷியன். என்ன சொன்னீங்க? மேஜிக் எல்லாம் காட்டுவேமா? முன்னே மேஜிக் காட்டுவீங்களா? இந்த ஆளு Dress பார்த்தாலே தெரியுதுல. அட ஊர் திருவிழாவுக்கு நான் அதுக்கு தான் கூட்டிட்டு வந்தாங்க. அப்படியா? 1 மணி நேரம் தனியா நம்ம ஃபங்க்ஷன். அதனால தான் சரி நீங்களும் வந்த உடனே பேச்சுவார்த்தை வந்துருச்சு. பேச்சுவார்த்தை பேசிட்டு எப்படி பேசலாமா? உங்களுக்கு மேஜிக் பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். இப்ப மேஜிக் காட்டவா? காட்டுங்க. காட்டுறேன் பாருங்க. ஒரு பையனை கூப்பிடுங்க. யாராவது சின்ன பையன் வாங்க. வர மாட்டாங்க. ஒரு சின்ன பையன் யாராவது வாங்க. கூட்டத்துக்குள்ள யாராவது சின்ன பையன் யாராவது வாங்க. சும்மா மேஜிக் காட்டுறதுக்கு தான். யாருமே வரலையா? ஒரு காலத்துல எல்லாம் நான் தான் வருவேன். அதனால தான்டா புள்ளைய பூரா சனியாக்குனேன். அதனால தான் உன்னை கூப்பிடுறதே இல்லை. சின்ன வாப்பா தம்பி, நீங்க எந்திரிச்சாங்க. சும்மா வா, பயப்படம்பா. வாடா. வந்தனா உனக்கு அக்கா குச்சி முட்டை பிரிட்டு அக்கா யாராவது ஒரு சின்ன பையன் மேடையில யாருமே வர மாட்டீங்களா? அது என்னமோ தெரியல. போற சின்ன பிள்ளை தான் கூப்பிட்டது. நீ கூப்பிடு, யாராவது வராங்களான்னு பாப்போம். அப்படிங்கறீங்க? நீ கூப்பிடு. இங்க யாருமே காணுமே. இல்ல நீ கூப்பிடு. ஏன்னா ஆம்பளை கூப்பிடுறதுக்கும் பொம்பளை கூப்பிடுறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. பொம்பளை கூப்பிட்டா அப்படியே வந்துரும். பொம்பளை கூப்பிட்டா வராரு பாரு. ஆத்தாடி இவர் வந்தாருன்னா உன் நிலைமை கொஞ்சம் நினைச்சு பாரு. நொர தள்ளி உனக்கு. சரி யாருமே வரலையா மேடையில? தப்புன்னு கூப்பிட்டு வரல. டான்ஸ் நான் கூப்பிடுறேன். இந்த அவர் வராரு அம்மா. பழைய துணி பருவம். ஆத்தாடி வேணா சாமி. சரி பரவாயில்ல, வரலன்னா என்ன, நம்ம வேலையை நம்ம பாப்பா. ஆமாங்க. அது வேணாம் மறுக்கல. அப்ப நீ வரியா? உனக்கு மேஜிக் பண்ணணுமா? அங்க வரேன்னா எதுக்கு வர? அப்படியா?
சரி பிள்ளைய ஆசைப்படுறது மேஜிக், அப்ப உன்கிட்ட தான் மேஜிக் பண்ணுவேன். பண்ணி தொலை. ஓகேவா? ஸ்டார்ட் மியூசிக். ஐயா அந்த நாடக அமைப்பாளர் நிமிஷம் பண்ணிட்டு இருக்காரு ஐயா. இப்படியே ஒரு உள்ள கையோட செக் பண்ணி ஏதாவது இருக்கான்னு. இல்லையா? ஒண்ணும் இல்லைல்ல. சரி, யாராவது நண்பர்கள் கர்ச்சிப்பு எதுவும் வச்சிருக்கீங்களா? அப்போ கர்ச்சிப்பு கூட இல்லையா? ஆமா, ஓட்ட இருந்தாலும் பொழந்து தள்ளிடுவேன். கர்ச்சிப்பு யாரும் கொண்டு வரலையா? கர்ச்சிப்பு அவரு துண்டு கொடுக்கறாரு பாருங்க. சரி, கர்ச்சிப்பு இல்லைனாலும் பரவாயில்ல, சட்டியாவது கழட்டி கொடுங்க, தோச்சாவது கொடுக்குறேன். கர்மா. ஏன் உன் சட்டியாவது கழட்டி கொடுங்க. ஓட்ட இல்லையா மாமா? உங்ககிட்ட கர்ச்சிப்பு இல்லையே. மாப்பிள்ள ஓட்ட ஓட்ட இல்லையா? உங்ககிட்ட மாப்பிள்ள உங்ககிட்ட? மாமா என்கிட்ட ஒரு துணி இருக்கு மாமா. பரவாயில்ல, துணி வச்சிருக்கியா? அந்த துணி வாங்குமா சார். நம்மளுக்கு தேவை ஏதாவது ஒரு துணி. அது வேணா சார். இந்த இருக்கு சார். இந்த என்கிட்ட ஒரு துணி இருக்கு சார். வச்சிருக்கான்ல, அது எடுங்க. அது எடுமா, மக்கள்கிட்ட காட்டு. இது நெஞ்சில கட்டுறதுமா? ஏய், அவன் கோமணம் கட்டி குளிக்கிறது. ஐயா நாசிக்கா சொல்றேன், நெஞ்சுங்கிறியா? அதுலயே புரிஞ்சுக்கோ. ஏன் நீங்க உதறு உதறிட்டியா? பக்கத்துல கொண்டு வா. யார் உன் பக்கத்துல எதுக்கு? மூக்கிட்ட மூந்து பாரு. வேணாம். கசைக்கு உள்ள போடு. போடு போடு. போட்டியா? சாமியை கும்பிடு. கடவுளே ஆண்டவா, ஆண்டவா, நீண்ட நாளா எனக்கு ஒரு ஆசை. இதே சொல்லவா? நீண்ட நாளா எனக்கு ஒரு ஆசை. நான் ஆசைப்பட்டது இந்த மேடையில கிடைக்கணும். நான் ஆசைப்பட்டது இங்க கிடைக்கணும் அப்ப சொல்லி சாமியை நல்லா கும்பிட்டுக்கோ. தாயே பத்திரகாளி 11 காளி எச்சிக்கலை பிசாசி நாதாரி முண்டை சுடுகாட்டு முண்டை ரத்த காட்டேரி ரத்த பீச்சி. இந்த பிள்ளை என்ன ஆசைப்பட்டுச்சோ தாயே, ஆசைப்பட்டது கிடைக்கும். கொடுக்கணும். இருக்கவா? தைரியமா எடு, பாம்பு வந்தாலும் வரும். கரெக்டா உன் ஜெயிச்சு பார்த்து எடுத்திருக்கேடி. நான் இதுவா கேட்டேன், இது எனக்கு வேணாம். அதெல்லாம் கிடையாது, இதை தானே ஆசைப்பட்ட. ஒழுங்கா போட்டு வந்துரு. ஏய் ஏமா சிந்துஜா, அது வேணாமா? வேணும்னா இத ட்ரை பண்ணி பாருங்க. அது அவ அம்மாட்ட கொடுப்பா, சரியா வர. ஏய், இத தானமா கேட்ட? எனக்கு இது வேணாம். எனக்கு அது பார்க்க பயமா இருக்கு. யார்கிட்ட கர்ச்சிப்பு வாங்குன? கொடுக்கறோம்ல, தம்பிட்டே கொடுத்துரு. சக்கே பறக்கி புடியே, என் துணி டைசா கச்சிப்பு கொடுத்துருங்க. போட்டியா? அது எப்படி கரெக்டா ஒன் ஜெயிச்சு ஏய், பாத்துக்க? எடுத்து கச்சிப்பு கொடுப்பாம. ஆண்டவா, ஆண்டவா, நான் கேட்டது வேற, நான் கேட்டது வேற, வந்தது வேற. வந்தது வேற. அந்த ஆள்கிட்ட கர்ச்சிப்பு கொடுக்கணும், அந்த அண்ணன்ட்ட கச்சிப்பு கொடுக்கணும். இல்லனா நோனியை கழட்டி புடிவியா? ஏய், கொடுப்பா. வேணுமா? அதான் நான் சொல்ல மாட்டேன். எடு. வேற எதுவும் வருமா? வராது. பயமா இருக்கே. பயமண்ணு. ஆத்தாடி. கூட அவர்ட்ட. நல்ல வேளை என் துணி என்கிட்ட வந்துருச்சுப்பா. பாத்துக்கப்பா, சூதானமா இருந்துங்க. ஏய். அச்சாரே புடிங்க. நரந்தனியா குத்துவோம். தண்ணியா போட்டு குத்துவோம். அதே குத்து. அச்சாரே புடிங்க. ஏறாத மலை மேலே, ஏறாத மலை மேலே, இழந்த வளத்திற்கு இழந்த வளத்திற்கு நான் ஏறி மரத்தை வெட்டி விட்டுருவேன். அது வேற செய்வியா? அப்புறம் என்ன, நீங்க ஏறினப்ப நான் ஏற மாட்டேன். மரத்துல ஏறி போஸ்ட் மரத்துல ஏறுங்க.
இளவாழ கண்டுகளா எலுமிச்சம். இப்பதானே ஒரு வாரம் ஆஸ்பத்திரில இருந்து வந்திருக்கீங்க, மறுபடியும் இறங்கணுமா? திருப்பி அடி மாங்கோத்து மாமா மயிர் முடுங்க வந்தவள, மயிர் உணர்த்த வந்தவள, மயிர் உணர்த்தும், மயிர் புழுத்தும், உணர்த்தும் சொல்ற அந்த பொருள் சொல்லி கூட பறையில நான் இருந்து இதுல நிறைய பேருக்கு நீ பாட வேற சொல்லி கொடுக்குற. என்ன கதியாக்க போறிய? பாடுங்குருக கிளையா, பாடுங்குருக கிளையா, பாட்டு சத்தங்க கலையா, பாட்டு சத்தங்க கலையா. மானே ஒண்ணு தானே நீ நானே வாழுறேன், வரும்போது ஒரு நட போட்டீங்களே பெட்டிக்காரு டான்ஸ்கார் பேரு சொல்லுங்க. அடிமானே மானே உன்னை தானே நானே வாழுறேன். எல்லாரும் இந்த உலகத்தைய எல்லாரும் தான் சேர்ந்துக்கிட்டோ நசமாக ஆக்கி போட்டாங்க. எல்லாரும் இந்த உலகத்தையே எல்லாரும் மேல் கேட்டுறாங்க. நல்லா இருந்த உலகத்தையே நாலு பேரு கேட்டுறாங்க. இருங்க, இப்ப இந்த ஒரே ஒரு குத்து மட்டும் குத்திட்டு வளர்களில் பிரபலம் ஆரியா, வளரும் சிரிப்பு நடிகர்களில் பிரபலம் இந்த திரு எம் சூர்யா. அழகான சிரிப்பு நடிகர் சூர்யா, அழகான சிரிப்பு நடிகர் சூர்யா. சரக்கும் இவருக்கு இருக்கு. செல்வி ஏ சிந்துஜாவை வசியப்படுத்தும் திறமை இவருக்கு இருக்கு. இருக்கு விடக்கூடாது. அழகான சிரிப்பு நடிகர் சூர்யா, சரக்கும் இவருக்கு இருக்கு. சரக்கு. செல்வி ஏ சிந்துஜாவை வசியப்படுத்தும் திறமை இவருக்கு இருக்கு. இருவரின் முகம் அழகு, இருவரின் முகம் அழகு, இருவரின் நடிப்பும் அழகு. நல்லதொரு ஜோடி, ஜாடிக்கேத்த மூடி. பவுன் ஏ சூர்யா அவர்களுக்கு அன்பளிப்பு 100 வழங்குவோர் சாவனா செந்தில்குமார் என்ற சரவணன், தேங்காய்க்குடன் காலாப்பு. இதுக்குன்னு இந்த நோட்டு அடிச்சிக்கல. சரி சரி சரி. மாத்திரை சீட்டை கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு போயிட்டாரு வாருங்க. சாப்பிடுங்க, சரியா போயிடும். ஆமா, அன்பு சகோதரர் சாவண்ணா செந்தில்குமரன் என்ற சரவணன், தேங்காய் வியாபாரியா, அன்பு அண்ணா அவர்கள் வாழ்த்தி ரூபாய் 101 அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். நல்ல ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை எழுதி கொடுத்துருக்காரு, ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் ரொம்ப கலெக்ட் பண்ணி வச்சுருப்பேன். தனியாக ஒரு ஃபைல் வச்சுருப்பேன், அந்த ஃபைலில் வச்சுருக்கேன், நிறையா பேர் வச்சுருக்கேன். திண்டுக்கல் பக்கம்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க சில நண்பர்கள்லாம். இந்த மாதிரி எழுதி வச்சுக்குவேன். இதெல்லாம் ஏன்னா நாளைக்கு அடுத்து நம்ம பிள்ளைய பார்க்கும்பொழுது தெரிஞ்சுக்குவாங்க, இதெல்லாம் அப்பாவுக்கு எழுதி கொடுத்தாங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆச்சா. அதில் ஒரு விஷயத்த ஒன்று போட்டிருக்காரு, சரக்கு இவர்கிட்ட இருக்கு, நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கீங்களே, இந்த ஆளுநர்கார என்னை சும்மா விட மாட்டேன்.
சரக்குன்னா என்ன சரக்கு வச்சிருக்கீங்கன்னு சொல்லி என்னை பாடா படுத்துவானே, நான் என்ன செய்வேன்? சரக்குன மாப்பிள்ள அந்த சரக்கு சொல்லல, திறமை இருக்குன்னு அதை சொல்லியிருக்காங்க. நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க. பாத்தியால ஒரே குத்துதே. ஆமா, இந்த குத்தோட மண்டை தெரிக்கணும். ஆமா, குத்தடி குத்தடி செய்யலக்கா குண்டு குத்தடி குத்தடி செய்யலக்கா குத்தடி செய்யலக்கா. குத்தடி குத்தடி செய்யலக்கா நீ நிமிந்து குத்தடி செய்யலக்கா. உள்ள டவுசர் போடல, வேற ஒண்ணுல. பொம்பளை பிள்ளை இல்லையா, நம்மளும் கொஞ்சம் அனுசரிச்சுதான் போகணும். மாப்பிள்ள எதுல வேணாலும் கோவப்படலாம். சரக்கு இல்லையா, வா கோவப்படு சண்டை போடு இறங்கி பார்ப்போம். சரி, சாப்பாடு இல்லையா, போ சண்டை போடு பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த விஷயத்துல சண்டை ஓட்டோம்னா நம்மளுக்கு காரியம் நடக்காது. என்ன அப்படி சொல்றீங்க? காரியம் பெருசா வீரியம் பெருசா? காரியம். காரியமானும்னா கழுதையும் காலை பொடின்னு இருக்கான். ஆத்த ரவசத்துக்கு உதவும்டா. ஆத்த ரவசத்துக்கு உதவும்னா திடீர்னு மாப்பிள்ள ஒரு நாடகம் பேசுறாரு, ஒரு டான்ஸரை போட்டிருப்பாரு, அந்த அம்மாவுக்கு திடீர்னு முடியாம போயிடும். அந்த நேரத்துல உங்களுக்கு நாடகம் நின்னு நீங்க மாப்பிள்ளைக்கு போய் கொஞ்சம் உதவி பண்ணீங்கன்னா அவர் சந்தோஷப்படுவாரு. நான் வீட்டுக்கே போயிருவேன். நானும் தான். ஏய் சிந்து, சிந்து என்ன நீங்க நல்லா ஆடுறீங்க, சரி நல்லா பாடுறீங்க, அதுக்கு பட் ஒண்ணு கேட்கவா? என்ன கேட்க போறீங்க? கேட்டா கோவப்படுவீங்களா? கோவப்பட மாட்டேன், நீங்க கோவப்படாத அளவுக்கு நீங்க கேளுங்க. நான் எப்பொழுதுமே கோவப்படுற மாதிரி கேட்க மாட்டேன். கேளுங்க. இல்ல உங்களுக்கு டேமேஜ் ஆயிருச்சா? டேமேஜா? சாரி, மேரேஜ் ஆயிருச்சா? மேரேஜா? இன்னும் ஆகல. அப்ப இன்னும் உங்களுக்கு மேரேஜ் ஆகல? இன்னும் ஆகல. பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு இன்னும் டேமேஜ் ஆகலன்னு. இடம் சும்மா தானே இருக்கு, இந்த இடத்துக்கு நான் பட்டா போடவா? சார் சுத்தி உங்களுக்கு அதுல ஒரு கையகல இடம் இருந்தாலும் பரவாயில்ல. போதும்டா மாப்பிள்ள, நீ நிறைய கையளவு இடத்த பார்த்துட்டடா, இந்த இடத்தையாவது கொஞ்சம் விட்டு வைடா மாப்பிள்ள, நானும் பாவம் தானே. சரி சரி. என்னவா இந்த செல்போன் யாரோ தவறு விட்டீங்களா? யாரு செல்போன் தெரியல. நாடக அமைப்பாளர் வந்து செல்ல கையில கொடுத்துட்டாரு. செல்ல தொலைச்சவங்க செல்லு தொலைஞ்சு வச்சா வாங்கி போயிருங்க. யாரு செல்லுன்னு தெரியல, செல்லு தொலைச்சவங்க வந்து அமைப்பாளர்கிட்ட வந்து கேட்டுக்கோங்க. அவ்வளவுதானே. ஓ, நாடக நோட்டீஸ் படிக்கணுமா? செயல்பாடே சரியில்லையே. ஆமா, புதுப்பட்டி கிராமத்தில் வருகிற 24/4/2026 அன்று இரவு சரியாக 10 மணி அளவில் ஸ்ரீ வள்ளி திருமணம் என்னும் நாடகம் சிறப்பாக நடைபெற உள்ளது. MC படையப்பா அவர்கள் வேலன் வேடன் விருத்தன், மல்லிகா தேவி அவர்கள் ஸ்ரீ வள்ளிநாயகம், வீரமங்கலத்தைச் சேர்ந்த அன்பு மாமா கவிராஜ் அவர்கள் நாரதர், சூர்யா பஃபன் காமிக் அடிய நாந்தியா, MSK பவதாரணி டான்ஸ் அண்ட் காமிக், ஜெயராஜ் அவர்கள் மிருதங்கம், மாப்பிள்ளை NR ஜெயராஜ் அவர்கள் மிருதங்கம், ஸ்ரீ தங்கம் அவர்கள் பலவாத்தியம், VSK செல்வம் அவர்கள் தாளம். அனைவரும் வாருங்கள், ஆதரவு தாருங்கள். டப்பாங்குத்தா பாடிடும் பாடிடும் பாடு, உங்க விருப்பம் தான் எங்க விருப்பம், கண்டிப்பா பாடிடுவோம். சிந்து, நான் உன்னை லவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். என்ன? எஸ் எஸ். ஏன் நிறைய பேர் பிராக்கெட் பண்ணிட்டு இருக்காங்களா? சிந்து, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? இப்படி இப்படி மொட்டையா கேட்டனா எப்படி? நான் என்னைய பொறுத்த வரைக்கும் எதை தேடி நான் போக மாட்டேன். என்னை தேடி வரவங்கள நான் எப்பொழுதும் கைவிட மாட்டேன். ஆமா, கையை விட மாட்டேன். என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? ஐ லவ் யூ. அப்படினா என்ன? இது வரைக்கும் உனக்கு நான் இடைஞ்சலா வந்திருக்கேன்னா தேவையில்லாம எனக்கே இடைஞ்சலா வர. ஏயா, உன்னை எப்படி தெரியுமா காதலிக்கிறேன்? எப்படி? அந்த கனகப்பிரியா ராகத்துல போடுங்க, எங்க அப்பா டப்பா குத்து பாட்டு கேட்டிருக்கு. ஹலோ 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 ஹலோ. மாதராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டும் அம்மா. பாரதியார் வாக்குப்படி
பாரதியார் வாக்குப்படி வாக்குப்படி எங்க அப்பு நினைக்கிறாரு என்னடா இவனை டப்பாங்குத்து பாட சொன்னோம்னா இவன் பாரதியாருங்கிறியா என்னடா பாடுறியா நினைக்கிறாரு. நான் எப்பொழுதுமே பெரியவங்களை ரொம்ப மதிக்கிறவன். கட்டிய புலவன் பாரதி சொன்னார், மாதராய் பிறப்பதற்கு மாதவங்கள் செய்யணுமா, பெண்ணாய் பிறப்பதற்கு புண்ணியம் பண்ணியிருக்கணுமா. ஆனா சில காமவரி பிடிச்ச நாய்க 5 வயசு குழந்தைய விட மாட்டேறாங்க, 75 வயசு கிழவியை விட மாட்டேறாங்க, வெறி எடுத்து திரிறாங்க. தண்டனைகள் அதிகமான தான் தப்புகள் குறையும். பெண்களை பாதுகாக்கிறது நம்மளுடைய பொறுப்பு. பெண்கள் நாட்டின் கண்கள். நம்ம கூட பிறந்தது ஒரு பிறப்பு தான், நம்மளை பெத்தது ஒரு பெண்ணு தான். அப்ப அந்த பெண்ணை தெய்வமா பார்க்கணும் அப்படின்னு முண்டாஸ் கட்டிய புலவன் பாரதி சொன்னாரு. அந்த வார்த்தையை தான் இப்ப நான் சொல்றேன். பாரதியார் வாக்குப்படி பாரதியார் வாக்குப்படி பாரதியார் வாக்குப்படி நீ என்னை கட்டிப்பிடி. இது நான் சொன்னது, எஸ்டா பிட்டிங்க. தென்னை மரத்தில் இதான் உங்க காதலா? உங்களை பார்த்து எனக்கும் எப்படி எழுதியிருக்காரு பாரு மாமே பாரதி கணேசன். தென்னை மரத்துல தொங்கு இளநிய ஏறி பறிக்கத்தான் வருவேண்டி. எனக்கும் காதல் வந்துருச்சு. எப்படா? நான் என்னுடைய காதல ஒன்னொன்னா எடுத்து சொல்லுவேனா? சரி போ. என்னுடைய காதல நான் ஒன்னொன்னா எடுத்து சொல்லுவேனா? அதை நீங்க பக்குவமா மண்டையில ஏத்துப்பீங்களா? டிஸ்டி பொம்மை மாதிரி சும்மா நிக்கிற விடுங்க. அதனால என்ன காதல் ஒத்தனடி பார்வையில கட்டி என்னை இழுத்தவனே என்னோட ஆசை மாமனே, ஒன்னு கட்டிக்கொள்ள ஆசை வச்சேனே. ஒத்தனடி பார்வையில
இப்படி கேக்குது பாருங்க. ஆனா இந்த பிள்ளைய நீ நினைச்சுன்னு வையே, நினைச்சா இப்படி வாச்சிட்டு வாயி ஆஹா. இல்ல வாசி பாருங்களேன், நோ சத்தம் கேட்காது. அப்படி யாரு நிலைமை. அந்த புள்ள தங்கச்சி மாதிரி. போதும் போதும், இப்படியே ஓட்டு ஓட்டு நோட்டிடுறீங்க. ஏய் விளக்கமா புஞ்சுவாங்க. குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும். சரிங்களா? என்னைய பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி சாப்பிடாதீங்க, அதைத்தான் நான் சொல்லுவேன். மேடைக்கு நகைச்சுவைக்கு 1000 பேசுவோம். ஆனா என்னுடைய கருத்து என்னதுன்னா, தயவு செய்து தண்ணி அடிக்காதீங்க. குடிக்கிறவங்க தயவு செய்து கொஞ்ச நேரம் வேற எதையும் யோசிக்காதீங்க. உங்க பெத்த பிள்ளைகளை நினைச்சு பாருங்க. நாளைக்கு நம்ம குடிச்சு உடம்ப கெடுத்து நம்ம இறந்துட்டோம்னா நம்ம பிள்ளைகளுடைய நிலைமைகள், பிள்ளைகளுடைய கனவு என்ன ஆகுன்னு தயவு செய்து கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஒரு 3 மணி நேரம் சந்தோஷத்துக்காக தண்ணியை போட்டு உங்க வாழ்க்கையை நீங்களே சீரழிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, இது எவ்வளவு பெரிய கஷ்டம் அப்படிங்கறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த தண்ணி அடிக்கிற அன்பு உள்ளங்களுக்காக, மது பிரியர்களுக்காக ஆரக்குடியை சேர்ந்த மரியாதைக்குரிய அன்பு மாமா பாரதி கணேசன் அவர்கள் பாடலா சொல்லியிருக்காரு. மது பிரியர்களுக்காக இந்த பாடல். தண்ணி அடிக்கிறதுனால வாழ்க்கையில் ஒரு மனுஷன் என்னென்ன இழக்கிறாங்கிறத பாட்டு மூலியமாவே சொல்லியிருக்காரு. அடிச்சாலும் தன் தாய் மகனை குடிச்சா தானே வெறுக்கிறார். காலம் உண்டியானாலும் காப்பாத்தும் தன் தாய் மகனை குடிச்சா தானே வெறுக்கிறார். இந்த உண்மையை புரிஞ்சு நல்லத தெரிஞ்சு நடந்துக்கப்பா. குடிச்சா ஊருல நாட்டில வீட்டில உனக்கு மதிப்பு இருக்கா? ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி வச்சிருந்தேன்.